மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை மத்திய அரசு திணிப்பதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ராஜகோபாலபுரத்தில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய சாலை, நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்டவற்றை நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாடாளுமன்ற தொகுதி மறுவரை என்பது ஹிந்தி பேசும் மாநிலங்களை முக்கியத்துவம் படுத்துவது திட்டம் என்று தெரிவித்தார். மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதமரின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அப்துல்லா, நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகரிக்க வேண்டிய தேவை கிடையாது என்று தெரிவித்தார். மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க, மூன்றாவது மொழியா வேற்று மொழியை கொண்டு வரோன்னு சொல்றாங்களே ஒழிய, அந்த வேற்று மொழிங்கிறது நிச்சயமா அது இந்தியா தான் இருக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மூன்றாம் மொழி, நான் பெங்காலி படிக்கிறேன்னு ஒரு மாணவர் சொன்னால், புதுக்கோட்டையில் வங்காள மொழி சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் இருக்காங்களான்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வங்காள மொழி தெரிஞ்சாலும் ஒரு ஆள் கூட கிடையாது. அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக பொதுவாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது ஹிந்தியில் தான் நிற்கும். அது மூணாவது மொழி வேற்று மொழின்னு சொன்னாலும் கூட இறுதியில் அது ஹிந்திக்கு தான் நிற்கும். இந்த சூதை தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இதை எதுக்குறோம். முதல்ல ஹிந்தின்னு நேராக வந்தாங்க, என்ன விரட்டி விட்டோம். ஹிந்தின்னு சொன்னால் அவன் விரட்டுறான்னு தெரிஞ்சோன்னா இப்போ மூணாவது மொழின்னு பேக்டோர் வழியாக வர்றாங்க. இவர்கள் சூழ்ச்சி தெரியாத ஆட்கள் நம்ம இல்லை. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது பெரியார் கண்ணாடி.